சவுக்கு மீடியா மீதும் என் மீதும் உங்கள் மீதும் போடப்பட்ட ஒரு வழக்கு என்னவென்றால், திரு வராகி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று நாம் நமது ஷோவில் பேசணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் மீது என் மீது எல்லாம் வழக்கு போட்டாங்க. திரு வராகி அவர்கள் மீது பதிவு செய்த 5 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான தீர்ப்பு. அந்த கேஸில் ஒரு வராகியோட கேஸ் வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் எக்ஸ்பிரஸை தவிர வேறு எந்த மீடியாவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணல. அந்த வராகி கேஸில் சொல்கிறாங்க, திரு வராகி அவர்கள் தனது பணியை, பத்திரிகையாளர் பணியை கூடாது என்பதற்காகவும் செய்யாமல் தடுப்பதற்காகவும் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களும் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியான உதவி ஆணையரும் திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார்கள். அதுவும் குறுகிய காலத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் திரு அருண் அவர்கள் கீழுள்ள சென்னை காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்தால் நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாது என்ற முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வருகிறது.